உன் மனதை பரிசுத்தமாக்கு. காமவெறியை ஜெயிக்க இயேசுவின் ஊக்க வார்த்தைகள். என் பிள்ளையே, உன் போராட்டத்தை நான் அறிவேன். காமவெறி அலை போல் வேகமாக வரலாம். ஆனால் நீ பலவீனமல்ல. நீ ஆசைக்கு அடிமையாக உருவாக்கப்படவில்லை. பரிசுத்த வாழ்விற்காக உன்னை உருவாக்கினேன். நீ உன் முயற்சிகளை விட உயர்ந்தவன். நீ எனது சொந்தம். நானும் சோதனைப்பட்டேன். ஆனால் நான் ஜெயித்தேன். நான் ஜெயித்ததால நீயும் ஜெயிக்க முடியும். நீ தனியா சண்டை செய்கிறாய் என்று எண்ணாதே. நீ பலவீனமான தருணத்தில் என்னை அழைப்பாயானால் நான் அருகில் இருக்கிறேன். உனக்குள் காமவெறி எரிகிற போது என்னை நோக்கி திரும்பு. அதை என் வார்த்தையால் மாற்று. ஜெபத்தால் மாற்று. உன் சுய வலிமையால் மட்டும் சண்டையிடாதே. என் ஆவியால் போராடு. உலகம் தரும் இன்பம் கெடுபிடியானது. நான் தரும் சமாதானம் நிலைத்தது. நீ பார்ப்பது உன் இதயத்தை போசிக்கிறது. நீ காணும் விஷயங்கள் உன் எண்ணங்களை வடிவமைக்கின்றன. இருளிலிருந்து உன் கண்களை விலக்கு. மேலுள்ளவற்றில் உன் பார்வையை நிலைநிறுத்து. பரிசுத்தம் இதயத்தில் துவங்குகிறது. நான் உன் இதயத்தில்தான் இருக்கிறேன். உன் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை அறியாதாயா? நீ ஒவ்வொரு முறையும் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுக்கும்போது நீ என்னை மகிழ்விக்கிறாய். நீ சோதனையை எதிர்க்கும் ஒவ்வொரு தருணமும் பரலோகத்தில் மகிழ்ச்சி நிறைகிறது. நீ விழுந்து விடலாம், ஆனால் அதிலேயே தங்காதே. 7 முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். பாவத்தை ஒப்புக்கொள். மனந்திரும்பு. மீண்டும் வா. நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன். நான் சிகிச்சை தருகிறவன், மீட்டுக் கொடுக்கிறவன், மன்னிக்கிறவன். காமவெறி உன்னுடைய அடையாளமல்ல. நீ உன் கடந்த காலமல்ல. நீ புதிய படைப்பாயிருக்கிறாய். பரிசுத்தமாக நட. உண்மையை பேசு. உன் இதயத்தை என்னில் வைத்திரு. நீ ஜெயிப்பாய். நீ தவித்ததற்காக நான் உன்னை குறைவாக நேசிக்கவில்லை. என் அன்பு என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. வா என் பிள்ளையே, நான் உன்னை விரட்ட மாட்டேன். நான் உன் வலிமை. நீ மீண்டும் எழுந்து நின்று ஜெயிப்பாய். காமவெறிக்கு மேல் வெற்றி என்பது கண்ணியமான வாழ்க்கை அல்ல, தொடரும் போராட்டம்தான். அதில் நான் உன்னோடு இருக்கிறேன்.